நம்மை உயர்த்த துடிக்கிற நம் மனம் நம்மை தாழ்த்தி வைக்கிற தேவனுடன் எவ்வளவாய் போராடுகிறது? காரணம், நாம் கற்க வேண்டிய பாடத்தை கற்காமல் நம்மை உயர்த்தவே போராடுகிறோம். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அவர் வார்த்தை. பாவியாகிய நம்மை நீதிமானாக்க இடம் கொடுங்கள், அதுதான் அதற்கான அர்த்தம். அது தருகிற நித்திய கனமகிமை இருக்கிறதே, என்றென்றைக்கும் நிலைக்கும். அதுதான் உண்மையான உயர்வு. அதனால் நிறைவேறாத ஆசைகளை தூக்கி போடுங்கள். நிறைவேறினாலும் வீண் பெருமையை தவிர வேறு எந்த பயனும் அதில் இல்லை. நம்மை உண்டாக்கின தேவன் தெளிவான பார்வை உடையவர். நமக்கு எது நல்லது என அவருக்குத்தான் தெரியும். ஆம், நமக்கு அந்த அளவு பார்வையில் தெளிவில்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் நானும் என்னுடையவர்களும் கஷ்டப்படக்கூடாது. அது முடியுமா? முடியவில்லை என்றாலும் அதுதான் நம் வேண்டுதல், ஆசை. வானவில் வேண்டுமானால் மழை மேகம் வேண்டும். கஷ்டமில்லாமல் உயர்வு எதுவும் வர முடியாது. பாடுபட்டவர்களுக்கே மகிமை. கிறிஸ்துவும் பலவித பாடுகளை கடந்தே மகிமைக்குள் பிரவேசித்தார். கஷ்டமில்லாமல் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை, தாவீது தானியேல் வரை. ஆசீர்வாதம் என்றாலே அது பாடுகள் வழியாக வருகிற சிறப்புதான் அல்லாமல் வேறொன்றுமில்லை. எவ்வளவு நொறுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்று மகிமையில் பிரகாசிக்கிறார்கள். இது சாதாரணமானதல்ல. ஆகையால் அவர் அன்பு வேண்டுமானால் அதை புரிந்து கொள்ள மனப்பக்குவப்பட வேண்டும். பாடுகள் இந்த பக்குவத்தை நமக்கு தருகிறது. காற்றடிக்கிற திசையில் மனம் கொடிகட்டி பறக்கிறது. எனக்கு இப்படி நடந்திராதா, அப்படி நடக்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறோம். ஐயோ, எது நடந்தாலும் தேவனுக்கு முன் நீதிமானாக நிற்காது, உதவாது பிரதர். நம்மை நீதிமானாக மாற்ற நம்மாலும் முடியாது. அவரை உண்மையாக நேசிக்கிறவர்களையே அவர் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக தேவ சித்தமெல்லாம் செய்ய வைத்து வாழ வைத்து ஆசிர்வதிக்கிறார். ஆதலால் எல்லோரையும் அவர் ஆசிர்வதிக்க முடிவதில்லை. அவரை நேசிக்கிறவர்கள் மட்டுமே இப்படி வாழ இடம் கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் ஆசைகளால் கட்டப்பட்டிருப்பதால் தேவனால் நடத்தப்பட இடம் கொடுப்பதில்லை. தேவன் ஒருவனை நடத்த வேண்டுமானால் அது பெரிய விஷயம். எல்லோரையும் அவர் நடத்துவதில்லை. அவனவனுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதியை அவர் தருவதால் தேவன் என்னை நடத்துகிறார் என்று நினைக்கிறார்கள். அது தப்பு. தேவன் ஒருவனை நடத்தினால் பாவியாகிய அவனை அப்படியே வைத்திருக்க மாட்டார். அவனை தான் நினைத்தபடி முழுக்க நீதிமானாக மாற்றிவிடுவார். இதைத்தான் நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை தேவனுடைய கிரியையை நாம் காண்கிறோம். அவர் நம்மை நீதிமானாக மாற்ற பைபிள் கிளாஸ் எடுப்பதில்லை. அவைகள் வாழ்க்கை பாடங்களாக சொல்லித்தரப்படுகின்றன. யோசேப்புக்கு பாவியை நீதிமானாக்கும் தேவன் என்றெல்லாம் தெரியாது. தேவன் என்னை நடத்துகிறார், நான் அதனால் பயப்படாமல் நடப்பேன் என்று சிறையில் வாழ்ந்தான். அவனிலிருந்தே அவன் விடுதலையாகிவிட்டான். தேவ சித்தப்படியெல்லாம் பணிந்து செய்ததால் அவனை அவர் பாதுகாத்தார். இப்படி நீதிமானாக மாற வேண்டும் என்று தேடாதவர்கள் யாரும் தேவன்பை ருசிக்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தும் அத்தனையும் சூனியமே. ஆகையால் அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமானாக மாறவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் எல்லளவும் மோசம் போக மாட்டீர்கள். விரல் விட்டும் என்னும் சிலரே இந்த வழியில் நடக்கிறார்கள். வெகு சிலரே தேவனால் இன்று வரை நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மட்டுமே கிறிஸ்து வெளிப்படுகிறார். அவர்கள் கிறிஸ்துவில் பூரணராக மாறியிருக்கிறார்கள். யோவானை பாருங்கள், அவன் எவ்வளவு உயர்ந்த தரமுடையவன் என்று அவன் எழுத்துக்களில் அது தானாக தெரிகிறது. எவ்வளவாய் அவனை அவர் புடமிட்டிருக்கிறார். அவன் அதனால் மிளிர்கிறான். நமக்கும் இப்படி அவரால் செய்ய முடியும். இது எப்படி? அவனும் நம்மை போல இயேசுவிடம் வந்தவன் தான்.
அவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன்தான். நம்மைப் போல அவர் வார்த்தையை பற்றியவன்தான். அவன் அடைந்த மகிமை மட்டும் எவ்வளவு உயரமாக இருக்கிறது! நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம், தேவனால் அவன் நீதிமானாக பலவித பாடுகள் மூலம் மாற்றப்பட்டவன். நாம் மாறவில்லை, ஏனெனில் அது நமக்கு முக்கியமில்லை. நமக்கு முக்கியம் நம் உறவினர்களை விட சிறப்பாக வாழ வேண்டும், என் ஆசைகள் நிறைவேற வேண்டும், நம் போராட்டங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். தேவன் அவனைப் போல சிறப்பாக நம்மையும் மாற்ற வல்லவர். எவ்வித தயக்கமும் சந்தேகமும் இதில் வேண்டாம். அவனைப் போல நாமும் நுகத்தை ஏற்றுக்கொண்டால் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை உருவாக்க அவரால் முடியும். நம் வாழ்க்கை மற்றவர்களைப் போல வீண் போகாது. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அவர் வார்த்தை. நுகமென்றால் அவர் நம் வாழ்க்கையை திட்டமிடுவார், அதில் நடத்துவார். நம்மோடு இணைந்து நம் வாழ்க்கையை அவரும் வாழ்வார். அத்தனை கொடுமைகள், சிரமங்கள், வறுமைகள் மத்தியில் நாம் தனியாக இருக்க மாட்டோம். இளைப்பாறுதலாக நம் காலங்கள் இருக்கும். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாததால் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. என்னை நீதிமானாக்கும் ஆண்டவரை என்பதற்கு பதில் வேறே ஆசைப்பட்டதை எதையோ பற்றி கொண்டு கேட்கிறோம். அதை விட்டு விடுங்கள், நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் மட்டுமே. எல்லோரும் இந்த வாழ்க்கையை ஏற்பதில்லையே, ஆகையால் அவர் அன்பிற்கு தூரமாகவே இருக்கிறார்கள். தனியாக வாழ்வதால் இளைப்பாறுதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர் நுகத்தை ஏற்காத யாரும் நிம்மதியாக இல்லை. முடியாதுங்க. நம் படிப்பு, பதவி, சொத்துக்களை கொண்டு பிறரை மதிக்கிறோம், அதற்காக ஏங்குகிறோம். இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனம்! தேவ ராஜ்யத்தில் ஒருவன் கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டதை கொண்டே மதிக்கப்படுகிறான். கிறிஸ்துவை சார்ந்தவன் எவனும் அவர் நுகத்தை ஏற்றபடியால் அவரைப் போல நீதியில் இருப்பான், அவரை விட அதிக கிரியை செய்வான். இதுதான் சிறந்த வாழ்க்கையும் கூட.